நம்ம இந்த வீடியோவில் மூலக்குறியீடு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது 9th ஸ்டாண்டர்டில் 62வது பக்கத்தில் இருக்குது. எண் வந்து மிகை முழு எண்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர் வந்து மெய்யன்னு சொல்லியிருக்காங்க. ஆரின் அடுக்கு n = x எனில் ஆரை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு ஆரின் அடுக்கு n = xன்னு சொல்லிட்டாங்க. ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு மதிப்பு எக்ஸின் அடுக்கு 2 = 8 இந்த மாதிரி இருக்குன்னா இது எடுத்துக்காட்டுக்கு. சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இங்கே பவரில் 2 இருக்குது. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த பவர் 2 இங்கிட்டு போகும்போது 1/2 மாறும். அதாவது x = 8 1/2ன்னு எழுதுவோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரூட்குள்ளே போட்டுக்கிடுவோம். √(x) 8ன்னு போடுவோம். இப்போ எக்ஸோட மதிப்பு √8. இந்த இடத்துல 2ன்னு போட்டுக்கிடுவோம். இப்போ ஆரின் அடுக்கு n = xன்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட மதிப்பு நம்ம எப்படி எழுதுவோம்? r = x-இன் அடுக்கு 1/n. அதாவது r = n√(x)ன்னு எழுதுவோம். அப்போ இதை எப்படி சொல்லுவோம்னா ஆரை வந்து எக்ஸின் எண்ணாவது மூலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது n வந்து மிகை முழு, ஆர் வந்து மெய்யன் சொல்லிட்டு ஆரின் அடுக்கு n = x அப்படி இருந்ததுன்னா ஆரோட மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? r = x எழுதிடுவோம். இங்கிட்டு பவரில் இருக்க n ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது 1/n மாறும். அதாவது 2ன்னு இருந்ததுன்னா 1/2 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது மாறும். அதனால தான் r = x-இன் அடுக்கு 1/n போட்டிருக்கோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம n√(x)ன்னு போடுவோம். ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, 8-இன் அடுக்கு 1/2னா நம்ம √8ன்னு போடுவோம். இதே இது 8-இன் அடுக்கு 1/3னா ³ √8ன்னு எழுதுவோம். அப்போ இதை எப்படி சொல்லுவோம்? எக்ஸின் எண்ணாவது மூலம் தான் ஆர்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல n√, இதை என்ன சொல்லுவோம்? மூலக்குறியீடுன்னு சொல்கிறோம். மூலக்குறியீடு. அதே இது இந்த எண்ணை வந்து மூலத்தின் வரிசை. எக்ஸ் வந்து நமக்கு அடிமானம் தெரியும். இது ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எக்ஸ் வந்து மூல அடிமானம். இது ஏற்கனவே அடுத்து சின்ன கிளாஸில் படித்ததான். (2√16) நம்ம எப்படி எழுதலாம்? √16. இந்த 2 எழுதினாலும் 1, எழுதலாட்டிலும் 1. இதே இது ³ இருந்ததுன்னா நம்ம வெறுமனையாக எழுத முடியாது. இந்த இடத்துல 2 இருந்தால் மட்டும்தான் நம்ம நார்மலாக √16ன்னு போடணும். ³ இருந்ததுன்னா நம்ம உள்ள கண்டிப்பாக 3 போட்டு தான் ஆகணும். இப்போ இந்த இதை எப்படி எழுதுவோம்? 8 2 × 2 × 2ன்னு எழுதுவோம். ³ இப்போ 3 2 இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு 2 வெளியில் எடுப்போம். இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 2. அடுத்து இன்னொன்று பாருங்கள். 4 என்ற எண்ணுக்கு எத்தனை வர்க்க மூலங்கள் உள்ளன? இப்போ புக்கை வச்சு கொஞ்சம் வாசிங்க, அது ஈஸியாக இருக்கும். 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதுக்கு எத்தனை வர்க்க மூலம் உண்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம +or-2ன்னு சொல்லலாமா அப்படின்னு விரிவாக எழுதியிருக்காங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ √4 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம √2 × 2ன்னு எழுதுவோம். வெளியில் எடுக்கும்போது 2ன்னு எடுப்போம்.
இதே இது ரூட் ஆஃப் -4 அப்படின்னா நம்ம பிரித்து எழுதுனோம்னா -2 இன்ட்டு -2ன்னு பிரித்து எழுதுனா இதை பெருக்குனா நமக்கு ஆன்சர் வந்து +4 தானே வரும். அப்போது இந்த இடத்துல இருக்கலாம், இங்கே வந்து ரெட்டைப்படை எண் இருந்ததுன்னா நம்ம மைனஸ் சிம்பிளை வந்து உள்ளே போடக்கூடாது, மைனஸ் சிம்பிளை வெளியில் போட்டு ரூட் ஆஃப் 4ன்னு எழுதணும். இதே இது எண் என்பது ஒற்றை எண்ணாக இருக்கும்போது இப்போ வந்து கியூப் ரூட் ஆஃப் 8 இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம மைனஸ் சிம்பிள் உள்ளே இருந்தாலும் மதிப்பு வந்து மாறாது. ஏன்னா -2 கியூப் ரூட் ஆஃப் -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2னாலும் நமக்கு -8ன்னு தான் வரும். ஆனால் இங்கே -4ன்னு போட்டோம் அப்படின்னா மதிப்பு வந்து -2 இன்ட்டு -2னா +4ன்னு மாறிடும். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 4ங்கிற எண்ணுக்கு +2ம் அதோட வர்க்கமூலம் தான், -2மே 4ன் வர்க்கமூலம் தான். ஆனால் ரூட் ஆஃப் 4ங்கிறத நம்ம +or-2ன்னு எழுதுறது வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, n ரூட் ஆஃப் எக்ஸ். இந்த n வந்து இரட்டை எண்ணாக இருந்ததுன்னா நம்ம மிகை மூலத்தை குறிப்பிடணும்னா n ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இதே இது n இரட்டை எண்ணாக இருந்து குறை மூலத்தை குறிப்பிடணும் அப்படின்னா மைனஸ் சிம்பிளை வெளியில் போட்டு -n ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதே இது n ரூட் ஆஃப் எக்ஸ், இந்த n வந்து ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா நமக்கு எப்படினாலும் ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். அதை நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 8 ப்ளஸில் இருந்தால் ஒன்றும் இல்லை, சப்போஸ் மைனஸாக இருந்தாலும் கியூப் ரூட் ஆஃப் -8னா -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2 கியூப் ரூட் ஆஃப் -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2. இப்போ இதை வெளியில் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து -2ன்னு வரும். அப்படிங்கும்போது இங்கே ரெட்டை எண்ணா எண் வந்து ரெட்டை எண்ணாக இருந்து மிகை மூலமாக இருந்ததுன்னா நம்ம இந்த மெத்தடில் தான் எழுதணும், n ரூட் ஆஃப் எக்ஸ். இதே இது குறை மூலமாக இருந்ததுன்னா நம்ம மைனஸை வந்து வெளியில் தான் போடணும், -n ரூட் ஆஃப் எக்ஸ். ஏன் இந்த மைனஸ் வெளியில் போடுதோன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம 2 இன்ட்டு 2 எழுதுவோமா, இப்போ வெளியில் எடுத்தோம்னா 2 மட்டும் வெளியில் எடுப்போம். இதே இது நம்ம மைனஸ் சிம்பிள் வச்சு -4னா -2 இன்ட்டு -2னா இந்த இது வந்து +4ஆக மாறிடும். அப்போது இந்த மாதிரி செய்யக்கூடாது. சிந்தனை களம் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், காண்பவற்றுள் எது தவறு? 9ன் வர்க்க மூலம் 3 அல்லது -3. அடுத்து வந்து ரூட் ஆஃப் 9 = 3. அடுத்து ரூட் 9 = -3. அடுத்து 4வது பாருங்கள், ரூட் ஆஃப் 9 = +or-3. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த இதுதான் தவறு. ஏன்னா நம்ம இங்கே வந்து ரெட்டை எண்ணாக இருக்கும்போது நம்ம ஆன்சர் வந்து +or-3ன்னு எழுதக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த 4 இதில் தவறானது வந்து ரூட் ஆஃப் 9 = +or-3 தான். அடுத்து பாருங்கள், பின்ன அடுக்கு பார்க்க போகிறோம். பின்ன அடுக்கு ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 64, இந்த கியூப் ரூட்டை வந்து என்ன சொல்லுவோம், மூல குறியீடுன்னு சொல்லுவோம். இந்த 3 வந்து
மூலத்தின் வரிசைன்னு சொல்லுவோம். இந்த 64 வந்து மூல அடிமானம் சொல்லுவோம். இதோட மதிப்பு என்ன கிடைக்கும் நமக்கு? 64 4ஆல் போட்டோம்னா 1 4 4 மிச்சம் 2 6 4 24 திரும்ப 4 போட்டோம்னா 4 16. இப்போது கியூப் ரூட் ஆஃப் 64 எப்படி பிரித்து எழுதுவோம்? 4 × 4 × 4. இந்த 3 நாளுக்கு ஒரு நாளை வெளியில் எடுப்போமா? இது வந்து மெய்யெண். இதை வந்து இப்போ கியூப் ரூட் ஆஃப் 64 பின்ன வடிவில் எப்படி எழுதணும்னா 64 அப்படியே போட்டுட்டு இந்த 3 அதாவது கியூப் ரூட்டை வந்து எப்படி எழுதுவோம்? 1/3ன்னு எழுதுவோம். இன்னொன்று ரூட் ஆஃப் 25னா இந்த இடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னா 2 இருக்கதா அர்த்தம். இப்போ 25 1/2 25 அடுக்கு 1/2ன்னு எழுதுவோம். அடுத்து பாருங்கள், புக்கில் வந்து பாக்ஸ் கொடுத்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 அடுக்கு 6. இப்போ 2 அடுக்கு 6னா நமக்கு தெரியும் 2 வந்து 6 தடவை போடணும். 2 × 2 × 2 × 2 × 2 × 2. இப்போ பெருக்கணும்னா நமக்கு 64ன்னு கிடைக்கும். இப்போ மூல குறியீடு படி எழுதணும் அப்படின்னா 64 6 வந்து உள்ளே போடுவோம். இதோட மதிப்பும் வெளியில் எடுத்தோம்னா, ஏன்னா 2 அடுக்கு 6, இப்போ 6 6 கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். பின்ன வடிவில் எழுதணும்னா எப்படி சொல்லுவோம்? பின்ன அடுக்கில் எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? 64 1/6. 64 அடுக்கு 1/6ன்னு எழுதுவோம். இப்போ நம்ம எப்படி படிப்போம் இதை? 2 என்பது, அதாவது 2 என்பது 64ன் 6வது மூலம்னு படிப்போம். இப்போ 2 அடுக்கு 2னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். இதை எப்படி கணக்கு பண்ணுவோம்னா, இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது 2 ரூட் ஆஃப் 4. ஏன்னா இதை வெளியில் எடுக்கும்போது நமக்கு 2ன்னு கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், இதை பின்ன அடுக்கில் எழுதணும்னா 4 4ன் அடுக்கு 1/2ன்னு எழுதுவோம். ஏன்னா அங்கே 1 இல்லாட்டி 2 இருக்கதா அர்த்தம். அப்போ 4ன் அடுக்கு 1/2ன்னு எழுதுவோம். இந்த 2ங்கிறது 4ன் வர்க்க மூலம், அப்படி இல்லாட்டி 4ன் இங்கே என்ன இருக்கோ அதோட மூலம் சொல்லுவோம். 4ன் 2வது மூலம். இப்போ இந்த பாக்ஸை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க. 2.16. பின்வருவனவற்றை எண்ணின் அடுக்கு எண் வடிவத்தில் எழுதுக. ஃபஸ்ட்டு வந்து 8ன்னு இருக்குது. இப்போது 2ன் அடுக்கில் எழுதணும்னா 8ஐ பகா காரணிப்படுத்தணும்னா 2ஆல் போட்டோம்னா 4 2 8, திரும்ப இதை 2ஆல் போட்டோம்னா 2 4. அப்போது நமக்கு 2ன் அடுக்கு 3ன்னு எழுதுவோம். அடுத்து 2வது வந்து 32. பகா காரணிப்படுத்தணும்னா 2ஆல் போட்டோம்னா 2 2, மிச்சம் 1 6 2 12, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 2 2 16, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 4 2 8, திரும்ப 2ஆல் போட்டோம்னா மீதி 2 2 4. அப்போது எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5. 2ன் அடுக்கு 5. அடுத்து பாருங்கள், 1/4. இதை எப்படி பிரிப்போம்? 1/4 2 × 2ன்னு எழுதுவோம். அடுத்து 1/2ன் அடுக்கு 2. சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அடுக்கு வந்து கீழே இருந்து, அதாவது கீழே 2ன் அடுக்கு 2 இருந்ததுன்னா 1/2ன் அடுக்கு 2 இதை மேலே கொண்டு போனோம்னா அடுக்கு வந்து மைனஸில் மாறிடும். 1/2ன் அடுக்கு 2 வந்து நம்ம 2ன் அடுக்கு -2ன்னு எழுதலாம். அடுத்து 4வது ரூட் ஆஃப் 2. இது எப்படி எழுதுவோம்? 2ன் அடுக்காக எழுதணும்னா 2, இங்கே வந்து 1 இல்லாட்டி 2 இருக்கதா அர்த்தம். இப்போ 1/2, 2ன் அடுக்கு 1/2ன்னு எழுதுவோம். அடுத்து 5வது
8 வந்து √8 எப்படி எழுதுவோம்? 2 × 2 × 2. இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுத்துருவோம். ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லாட்டி 2 இருக்கதா அர்த்தம். அப்போ 2 2க்கு ஒரு 2 எடுத்தோம்னா மீதம் ஒரு 2 இருக்கும். √2. இது எப்படி இருக்குன்னு பாருங்க, பெருக்கல் தான். அப்போ 2 × இந்த √2 2√1/2 எழுதுவோமா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அடிமானம் ஒன்று போல் இருந்து பெருக்கல்ல இருந்தால் அடுக்க கூட்டிக்கலான்னு. இப்போ 2 பொதுவாக எழுதிட்டு இங்கே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். 1 + இந்த 1/2. 1 முழு எண்ணா இருக்குது, இன்னொன்று வந்து பின்னத்தில் இருக்குது. அப்போ கூட்டம்னா இங்கே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். மீச்சிமா எடுப்போம். 1க்கும் 2க்கும் மீச்சிமா எடுத்தோம்னா 2. இப்போ இந்த 1 நம்ம 2ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்குவோம். அப்போ மேலேயே 2ஆல் பெருக்குவோம். இப்போ 2 2 ப்ளஸ் இந்த 2ஆவதுல கீழே 2 தான் இருக்குது. அப்போ அந்த 1 அப்படியே போட்டுருவோம். இப்போ நமக்கு 3/2 கிடைக்கும். ஆன்சர் வந்து 2 3/2. அடுத்து பாருங்க, குறிப்புன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் படித்ததான். x⁻m/n. இதை நம்ம x⁻m ப்ராக்கெட் போட்டு அதோட பவரில் 1/n போட்டுக்கலாம். ஏன்னா இதை பெருக்கணும்னா, ஏன்னா அடுக்கு மேலே இருந்ததுன்னா இதை எம்மையும் 1/n பெருக்கிக்கலாம். m × 1/n பெருக்குனா நமக்கு m/n தான் கிடைக்கும். இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லாட்டி x⁻1/n பவரில் m எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம இப்படி பவரில் இருந்தால் பெருக்கிக்கலாம் தெரியும். 1/n × mனாலும் நமக்கு m/n தான் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா n√x⁻mன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லாட்டி n√x ஹோல் பவரில் m போட்டுக்கலாம். இப்படி இருக்கிற நம்பரை நம்ம எப்படி எழுதினாலும் ஒன்று தான். அடுத்த சம் பாருங்க. எடுத்துக்காட்டு 2.17 மதிப்பு காண்க. ஃபஸ்ட்டு இது வந்து 81/5/4. இந்த மெத்தடில் இருக்கா, x⁻m/nன்னு இருக்குது. இதை நம்ம எப்படினாலும் செய்யலாம். நமக்கு எது ஈஸியோ அதுபடி செய்வோம். இது 4√81/5ன்னு எழுதலாம். இப்போ இந்த 81/5 81 டானாவத்தில் போட்டோம்னா 3ஆல் போட்டோம்னா 2 3 6 மிச்சம் 2 7 3 21. அடுத்து 3ஆல் 9 3 27. அடுத்து 3ஆல் போட்டோம்னா 3 3 9. அப்போ இதை எப்படி எழுதுவோம்? 4√3/5 × 3/5 இந்த 4. ஏன்னா இங்கே வந்து 4 இருக்குது. அப்போ 4 இதுக்கு ஒரு நம்பரை வெளியில் எடுத்தோம்னா 3/5. 3/5ஓட மதிப்புனா 3 வந்து 5 தடவை எழுதுவோமா, பெருக்கி போடுவோம். 3 3 9 9 3 27 27 3 81 81 × 3 ஒரு 3 3 3 24. அப்போ ஆன்சர் வந்து 243. அடுத்த சம் பாருங்க. 64⁻2/3. இப்போ வந்து அடுக்கில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. இதை ப்ளஸ்ஸாக மாற்றோம்னா நம்ம 1/64⁻2/3ன்னு எழுதிக்கலாம். ஏற்கனவே படிச்சிருப்போம். a⁻m-னா 1/a⁻mன்னு எழுதிக்கலாம், படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க, இதை எப்படி எழுதலாம்? இந்த 2/3 எப்படி பிரிக்கலாம்? 2 × 1/3, அதாவது 64⁻2
2 இன்ட்டு 1/3. இப்போது இந்த 3 வந்து க்யூப் ரூட் ஆஃப்னு வரும். க்யூப் ரூட் ஆஃப் 64/2. அடுத்து பாருங்கள், 64 போட்டோம்னா 4ஆல் போட்டோம்னா 1 நாங்கா 4, மிச்சம் 2, 6 நாங்கா 24, 4 நாங்கா 16. இப்போது 1 க்யூப் ரூட் ஆஃப் 4² இன்ட்டு 4² இன்ட்டு 4²ன்னு எழுதுவோம். இப்போ இந்த 3 தடவை இருக்கிறதுக்கு ஒரு தடவை 4² வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ 1/4². இப்போது நமக்கு 1/16ன்னு வரும் ஆன்சர். இந்த 1/64²/3 நம்ம இன்னொரு மாதிரி எழுதலாம். 1/64²/3ன்னு இருக்கா? 1 க்யூப் ரூட் ஆஃப் 64 இதுக்கு ஸ்கொயர்னு பண்ணிக்கலாம். நம்ம அந்த சம்மை வந்து எப்படினாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஏற்கனவே குறிப்பில் பார்த்துருப்போம். இப்போ இதை வெளியில் எடுத்தால் 1 இந்த 64 வெளியில் எடுத்தோம்னா 4, இந்த ஸ்கொயர் வந்துடும். இப்போ 4². இப்போ 1/416. சம் வந்து ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பாருங்கள். சும்மா பார்த்தா மட்டும் போதாது, மைண்டில் நிற்காது. செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது தப்பு விட்டோம்னா அந்த தப்புல இருந்து ஏன் விட்டோம்னு கண்டுபிடிச்சிருவோம். சும்மா பார்த்தா ஈஸியாக தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பார்த்தா தான் நம்ம எங்கே தப்பு விடுதோன்னு சொல்லி அந்த தப்பை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும்.